கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இந்த ஆண்டில் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்படி தானே? புத்தாண்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உட்காந்துட்டு அந்த நடு சாமத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன எண்ணிருப்பீங்க? ஒரு பொருத்தனை பண்ணிப்பீங்களோ இல்லையோ? பண்ணீங்களா இல்லையா? யாருமே சொல்ல மாட்டீங்களே. புத்தாண்டு அன்னைக்கு பாஸ்ட்டு புது ஆண்டு ஆரம்பிக்கிற வேளையில் எல்லாரும் கண்களை மூடி உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஆண்டவரே இந்த ஆண்டிலாவது என்ன பண்ணும், என்னை பெருமைப்படுத்தும் ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஹல்லேலூயா. தலைப்பு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஆண்டில் உங்கள் பேரை அந்த பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அது என்ன என்பதை குறித்து தான் நான் இப்பொழுது என்ன பண்ண தியானிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கிறிஸ்துவுக்கானவர்களே, அவர் சொல்றார், மேக் யுவர் நேம் கிரேட். உன் பேர் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அது மட்டும் இல்லை, வெளியே பிளஸ், நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த நாட்களில் இந்த ஆண்டில் உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நீ என்ன காரணம், என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது வாசிப்போம். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். உன்னுடைய வாழ்க்கையில உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அது விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். இந்த வாழ்க்கையில் நம்ம வர்றோம் ஆலயத்துக்கு, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வேத வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆலயத்துக்கு வந்துட்டு போகிற பெருசு அல்ல. என்ன பண்ணும்? வீட்டில் போய் வேதத்தை முழுமையாக எத்தனை தடவை வாசிச்சிருக்கீங்க? கைது போகலாம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க முழுமையாக? எத்தனை தடவை நீங்கள் முடிச்சிருக்கீங்க? கைது போகலாம். ஹவு மெனி டைம்ஸ்? எத்தனை தடவை? 3 டைம்ஸ். நீங்கள் 2 டைம்ஸ். என்னப்படி வேற யாரும் இல்லையா? அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் உன் பேரவே பெருமைப்படுத்தணும்னாக்கா வேதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசித்து சங்கீதம் புஸ்தகம் 5 படிக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் எழுச்சி இல்லை, ஏன் ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லைன்னா, வேதத்தை நம்ம நேசித்தா வேதம் சொல்ல தெரியுமா? வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு. வேத வார்த்தைகளை சங்கீதம் 1 சொல்லுது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தியானிக்கணும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுமா? வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி ஒவ்வொரு தடையும் தூங்குற வேளையில, நடக்கிற வேளையில, போக்குல, வாரத்துல தேவ வார்த்தைகள் தியானிக்க 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 உனக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா.
சத்தியத்தை கேட்கணும் தான். ஆனால் சத்தியத்தை என்ன பண்ணணும்? தியானிக்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தை வாசிக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் சொல்கிறேன். நான் 26 தடவை முடிஞ்சு 27வது டைம் போயிட்டுருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ரகசியங்களை, அநேக ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் பைபிள் காலேஜில் படிக்கலை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக அநேக காரியங்களை ஆவியானவர் பண்ணுறாரு, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் உன் பேரை நீ பெருமைப்படுத்தணும்னா முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது உபாகம் 28:1 சொல்லுது, அவர்களுக்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் பூமியில் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சகோதர அன்புக்குரிய தேவ ஜனமே, இவ்வளவு ஆண்டுகள் உன்னை வெறுமையாக இரட்சிப்படைஞ்சு பல ஆண்டுகள் இருக்கும். ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு உன்னால் முடியல. காரணம் என்ன? வேதத்தை தியானிப்பது கிடையாது. வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியார் உனக்குள்ளே பேசிடுவார். ஒரு இடத்துல பேசுகிறோம்னாக்கா, ஒரு இடத்துல ஜெபிக்க போகிறோம்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல ஜெபிக்க போகிறோம், அங்கே உடம்பு சரியில்லாத ஆள் ஜெபிக்க போகும் பொழுது என்ன ஜெபிக்கணும், என்ன வார்த்தை ஜெபிக்கணும் கற்றுக்கொள்வது வேத வார்த்தை. அல்லேலூயா. அந்த நாட்களில் ஒரு வியாதியுள்ள மனுஷனுக்கா ஜெபிக்க போகணும்னாக்கா எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? வாக்கு தத்தமும் ஜெபமும் சேர்ந்து செயல்பட்ட வல்லமையாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு தத்துவம் என்ன? ஒரு உடம்பு சில ஒருத்தர் பாருனாக்கா சங்கீதம் 42:3 சொல்லுது, படுக்கை மேல் வியாதி கத்த தாங்குகிறார், வியாதி படுக்கை மாற்றி போடுவேன் சொன்னீரே செய்யும். சங்கீதம் 103:3 சொல்லுது, அக்கிரமத்தை மன்னித்து நோயை குணமாக்குவேன் சொன்னீரே செய்யும். சங்கீதம் 107:20 சொல்லுது, என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். வசனத்தில் வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி, கண்மலை பிளக்கிற செம்மட்டி. ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும். தூத்துக்குடியில் ஒரு டாக்டர் சூசைட் பண்ணு போயிட்டே இருக்காரு. முன்னால் ஒரு பையன் சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறான். அவன் முதுகில் என்ன இருக்குது? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும், துக்கம் சந்தோஷம் மாறும். இதை பார்த்த அந்த டாக்டருக்கு அந்த வார்த்தை அப்படியே டச் பண்ணுது. டக்கு என்ன பண்ணாரு, அந்த பையனை ஸ்டாப் பண்ணி, தம்பி உன் முதுகில் ஒரு வார்த்தை எழுதியிருக்குது, அது என்னப்பா அர்த்தம்? ஆனால் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்க துக்கத்தெல்லாம் மாற்றக்கூடியவர் என்று சுவிசேஷம் சொன்னார் பாருங்க. சூசைட் பண்ணுற, தற்கொலை பண்ணுற எண்ணத்தை விட்டு ஆண்டு பிள்ளையாய் மாற்றி நீ ஊழியக்காரனாக இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை என்னது தெரியுமா? அக்கினி. யோவான் 15:7 சொல்லுது, என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். ஹல்லேலூயா. யோவான் 8:51 சொல்லுது, ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் நீ என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை, ஆண்டோட வார்த்தை, வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது. அன்பானவர்களே, வட இந்தியாவிலெல்லாம் ஒரு ஊழியக்காரனை நீ பார்த்தீங்கன்னு தெரில, அவரை அடித்து வாயில் சாணத்தை வச்சு உடம்பெல்லாம் செருப்பை கட்டி இழுத்துட்டு வந்து பைபிளெல்லாம் விரித்து நெருப்பை கொளுத்தி அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தி இப்போ இந்தியாவில் நடந்து போன வாரம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத காலம் வரப்போகிறது. ஆமோஸ் 8:12 வாசித்து பாருங்க. ஆகாரக்கான பஞ்சம் இல்லை, தண்ணீர் கூட பஞ்சம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத காலம் வரப்போகிறது. அதுதான் சொல்றது, ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளத்தில் பதிச்சு வச்சிருந்தா நீ எங்கே போனாலும் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. வேதத்தை எடுத்து வைத்திருந்தா வேதத்தை பார்த்த உடனே வட இந்தியாவில் பிடிச்சி அடித்து அவ்வளோ கொடுமைப்படுத்துகிற காலத்தில் வாழ்ந்துருக்குறோம். ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உன் மனசில் நீ பதிச்சு வச்சிருந்த வார்த்தைகள் மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற, தேற்றுகிற உணர்வு உள்ள ஒரு வார்த்தை உனக்குள்ள கிரியை பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் இன்னையிலிருந்து நான் வேதத்தை முழுமையாக வாசிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் என்னை நீ கை தூக்கி பார்க்கலாம். இன்னையிலிருந்து நானும் வேதத்தை முழுமையாக படிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கை தூக்கி பார்க்கலாம். அதுபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகாலை வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னா அந்த வேத வார்த்தை. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் பெருமைப்படுத்த தேவன் விரும்புகிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோத இடம் கொடுப்பதில்லை. இன்னையிலிருந்து அந்த ஆபரணனை போல அந்த வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஞானம் சாணம் எடுன்னு என்ன சொல்லுவார் பாஸ்டர் சொன்னால் நீ என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு போகலாம் நாளைக்கு எடுத்து அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இப்படியே தள்ளி போட்டு போவோம். ஆனால் அடுத்த நாள் நமக்கு அர்த்தம் கிடையாது. அடுத்த நாள் நமக்கு அர்த்தம் நமக்கு கிடையாது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிற வேளையில் முன்னால் அந்த 4-5 வாலிப பொம்பளை உட்காந்துக்கிறாங்க பிள்ளைங்க. பிரசங்கர் சொல்கிறாரு, இந்திய இறைச்சல் நாள் ஒப்புக்கொடுன்னு சொல்கிறாரு. அந்த பிள்ளைகள் இதை பார்த்து சொல்கிற அவங்க பேசிக்கிறாங்க. நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது, நம்ம இன்னும் ஞானம் எடுக்கலை, நம்மளை பார்த்து சொல்கிறாரு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடி செமிக்கும் பொழுது இந்த 3 வாலிபுல எந்திரிச்சு போச்சு. போகிற உடனே மீட்டிங்லாம் முடிஞ்சுது, ஒரே கும்பல் போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே போனால் ஒரே டிராஃபிக் ஜாம், ஒரு கிலோமீட்டரில் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. பார்த்தா அந்த 3 பிள்ளைகளும் போன கார் ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் செத்து போயிட்டாங்க. தேவஜனமே, நாளைய தினம் நமக்கு அர்த்தம் கிடையாது. இன்றைய ரட்சணை நாள் சொல்லி உங்கள் போதகர் சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த நாள் அடுத்த நாள் நமக்கு அர்த்தத்தில் கிடையாது. வேதத்தில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத மனுஷனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? முதல்ல வாசிப்போம். சவுல் ராஜாங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் அரசன் யார்? அவன் சவுல் ராஜா. அபிஷேகத்தை பெற்றவன். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ போய் என்ன பண்ணு, அமலேக்கியரை அடித்து வீழ்த்துரு, ஒன்றும் வைக்காத அந்த ஊரில் போய் அந்த நாட்டில் போய் சொல்லி எல்லாவற்றையும் கட்டளை எடுக்கிறாரு. 1 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரத்தை அங்கே வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசி நினைக்கிறேன். அங்கே இவன் சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், அங்கே போகிறவன அங்கே பார்க்குறாரு. அழகாக இருக்க ஜனங்கள் எல்லாத்தையும் மக்கள் எல்லா ஜனங்களும் அடித்து வீழ்த்திட்டான். அல்பமாக இருந்த ஆடு மாடெல்லாம் கொழுன்னு இருக்குது. பார்த்தவன ஆசை வந்து போச்சு அவனுக்கு. என்ன பண்ணுறான், அந்த மாட்டெல்லாம் தள்ளிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டான். அவனை வீட்டில் கட்டிட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, யாரப்பா சொல்றது? சாமுவேல். அவன் தீர்க்கதரிசி. சாமுவேல், நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் என்ன பண்ணான், என் வார்த்தை கீழே பாரு, போய் பாரு, எச்சரி போ. நேராக போகிறான். என்னப்பா ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சியா? ஆமாம் எல்லாத்தையும் சாப்பிடுச்சிட்டேன், எல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்போ ஒரு மாடு இம்பேன்னு கத்தும். இது என்னது இது? ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தேன்னு சொன்னான். ஆனால் 22ஆம் வசனம் வாசிங்க. 15-22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஆண்டவருக்கு ஏப்பா நீ கீழ்ப்படிதான் பெருசு, அவருக்கு என்ன தேவையில்லை, எனக்கு பலி தேவையில்லை, கீழ்ப்படிதல். என்னோட வார்த்தை கீழ்ப்படி. என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சியா? பாருங்க என்ன நடந்து தெரியுமா? அவன் அபிஷேகம் பெற்றவன் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படினால அவனுக்குள்ள பொல்லாத ஆவி உள்ள போச்சு. 1 சாமுவேல் 16-14 வாசிக்கிறோம். 16-14 அங்கே ஒரு பொல்லாத ஆவியே அவனுக்குள்ள வந்துட்டு ஆவியானவர் போயிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அவனுக்கு பயம் வந்துச்சு. ஆவியானவர் இருக்கிற வர தேசத்தில் மந்திரவாதி குரு சொல்கிறவன் எல்லாத்தையும் அடித்து துரத்துனான். ஓடுறா, இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்துனான். ஏன்? அவனுக்குள்ள யார் இருந்துச்சு? ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு, அக்னி அபிஷேகம் இருந்துச்சு. இந்த பொல்லாத ஆவி வந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அவன் யாரை தேடி ஓடணும் தெரியுமா? குறி சொல்கிறவனையும் மந்திரவாதியை நோக்கி ஓடணும். தெய்வ ஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது நீ போனியானா உனக்குள்ள யார் வந்துடுவா? பிசாசு வந்துடுவான். உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, பிசாசின் கிரியை பயங்கரமாக இருக்கும். பிசாசு ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது சைலண்டாக பிடிச்சிருவாங்க. ஆவியான ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது ஆரவாரத்தோடு பிடிப்பார். ஆனால் அவரை விட்டு வெளியே பொழுது சைலண்டாக போயிடுவார். ஆனால் பிசாசு ஆரவாரத்தோடு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொன்ன எப்படி சொல்லணும்? நான் அப்படி கேட்டே இருப்பேன், கிராமங்களெல்லாம் விட மாட்டேன். அல்லேலூயான்னா ஏன் அந்த வார்த்தை சொல்ல பரலோகத்துக்கு போக முடியாதப்பா. சொன்ன உடனே காத்துணும், அலறணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவன் பயந்து நடுங்கி கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு வாழ்க்கையில்? மந்திரவாதியும் குறி சொல்லி தூக்கி ஓடனான், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் பிசாசு உள்ளத்தில் வந்தால் உன் குடும்ப வாழ்க்கையை மாற்றி கடன் தொல்லைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? சாவு சாவு சாவு. நான் சுக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இருப்பேன், அங்கே தான் இருக்கிறேன். இந்த ஹேங் பண்ணுற தூக்குப்பட்டு செய்கிறவங்களாம் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க.
நல்லா ஆனோன்னா கூப்பிடுவேன். கூப்பிட்டு, ஏம்மா ஏன் நீ தூக்கு போட்ட? எனக்கே தெரில சார், எனக்கே தெரில. என்ன என் மனைவி என் கணவருக்கும் எனக்கு சின்ன பிரச்சனை. எங்கள் அம்மாவோட பக்கத்தில் இருக்குது. நான் போகிறேன்னு சொன்னாங்க, நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். உடனே யாரோ வந்து சொன்னாங்க, தூக்கு போடு தூக்கு போடு. நான் தூக்கு போட்டுனேன் ஐயா. உடனே அவர் கணவர் 3 வயசு குழந்தை எடுத்து போய் காலை தூக்கி கையில் அறுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ பிசாசு ஒரு குடும்பத்தை சீரழிக்குது. காரணம், நீ தேவ வார்த்தைக்குள் நிலைச்சிருந்தா கான்ட் ஷேக் ஃபாரஸ், உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க 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 உனக்குள்ள புது பலன் ஏற்படும். கணவனுக்கும் மனைவனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணிடும். சமாதானற்ற வாழ்க்கை, வருமானம் இல்லை, பிசாசின் கிரியை. அந்த பிசாசு உனக்குள் வந்துச்சுனாக்கா குடும்ப வாழ்க்கை நாசமாயிரும். சமாதானமற்ற வாழ்க்கை. நீ ஆலயத்தில் வந்து இருப்ப, ஆனால் சமாதானமே இல்லாமல் இருப்ப. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு இன்றைக்கி ஆலயத்தில் வர முடியும். என்னையும் புரிஞ்சுங்க, இன்னையில் இனிமேல் வர நாட்களில் ஆலயத்துக்கு நீ வரும் காலையில் எந்திரிச்சு உட்காந்து முழங்கால் படியிட்டு செபிச்சுட்டு வரணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செபிக்காமல் ஆலயத்துக்கு வரக்கூடாது. எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 14 வசனம் வரை வாசிங்க. எடுத்து சீக்கிரமா. அதாவது 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11 வாசித்து பார்த்தா, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தை நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, சொல்லுவீர்களோ? பாருங்க, இதை போதும் பயனுள்ள இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தா, அநேகர் ஆலயத்துக்கு வரும்பொழுது பல பாவங்களை செஞ்சுட்டு இதை வாசிக்க பார்த்தீங்களா? என் நாம, அதாவது நீங்கள் திருடி, கொலை செய்து, உபச்சாரம் பண்ணி, பொய்யானிட்டு, பாகாலத்து தூபம் காட்டி, நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி பிற்பாடு எங்கே வாரீங்க? இந்த ஆலயத்தில் வாரீங்க. பிற்பாடு இந்த ஆலயத்தை வாரீங்க. உங்களையே நிதானமாய் என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணி பாருங்கள், நீ எப்படி இருக்குன்னு. ஆலயத்தில் வரும்பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வர வேண்டும். நம்மளே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆராதனை நடக்கணுனாக்கா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணோம்? முழங்கால் படிட்டு செபிக்கணும். நான்லாம் எந்த வயசில் முதிர் வயதில் முட்டி போட்டு செபிக்காமல் இருக்க மாட்டேன். முழங்கால் போட்டு செபிச்சு 10 நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணாமல் எங்கே நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, ஆண்டவர் இந்த முதிர் வயதில் ஆண்டவர் பலத்திற்கு காரணம் முழங்காலின் வல்லமை. ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜாவுடைய மரணத்தை பார்ப்போமானா, அவன் 1 சாமுவேல் 31:4 வாசிக்கும் பொழுது அவன் தற்கொலை பண்ணிட்டான். ஒரு ஈட்டி என்ன பண்ணான்? நட்டிட்டு அது மேலே விழுந்து செத்து போயிட்டான். தேவஜனமே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எச்சரிப்பின் செய்த சொல்கிறேன். நீ ஆலயத்தில் வந்து வளரணும். அநேக மக்கள் தேவ வார்த்தையை சொல்ல கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க உனக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வித்தியாசம் தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி சிம்சோன் ஒரு மனுஷன். அந்த சிம்சோன்கிற மனுஷன் எப்படி தெரியுமா? நஸ்ரேன் விரதம் எடுத்து பெற்றவன். நஸ்ரேன் விரதம் என்ன தெரியுமா? தெரியுமா? நஸ்ரேனாய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா நியாயாதிபதி புஸ்தகம் 13:3-5 வாசித்து பார்த்தா, அவள் யார் தெரியுமா? கர்த்தருடைய தூதன் சொல்கிறான் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாய், மனவாவுடைய மனைவி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியே, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதெல்லாம் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாமலும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமேல் அந்த பிள்ளை பிறந்தது முதல் நஸ்ரனாயிருப்பான். நஸ்ரன் என்பது முடி வெட்டக்கூடாது, தீட்டான தொடக்கூடாது, செத்து போகிற தொடக்கூடாது, தீட்டான பொருளை இப்படிப்பட்ட அது மதுபானம் பண்ணக்கூடாது. இதுதான் நஸ்ரனாய் விரதம். இந்த நஸ்ரனாய் விரதம் பெற்றதான் யார்? சிம்சோன். அவ்வளோ வல்லமையாய் பெற்றுக்கொண்ட வைராக்கியமாக வாழ்ந்தவன் கடைசியில் ஒரு வேசிய மடியில் விழுந்து பலம் என்பதை தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? கடைசியா ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழ்ந்து பலனா அவ்வளோ பலன். 300 நரிகளை பிடிச்சி வாழை கட்டி நெருப்பு கொடுத்துருவான். சிங்கத்தின் வாயை கிழிச்சு எறிஞ்சான்.
அவ்வளோ பலம் கொண்டவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பட்சத்தில் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. எப்படி ஒரு வேசியின் நிமித்தமாய் அவன் வாழ்க்கை தாறுமாறாமாகி அவன் பலத்தெல்லாம் தெரிஞ்சு மொட்டை அடிச்சுட்டாங்க. பலம் தலையில் இருக்க முடியல தான் பலம்னு சொல்லிட்டான். 4 தடவை அவள் எப்படியோ கேட்டு பாப்பா, ஐஸ் வச்சுலாம் கேட்பா, சொல்ல மாட்டான். 4ஆவது தடவை சொல்லிடுவான். அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்த வாழ்க்கையே அடிச்சிடாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அடித்து கையை கட்டப்பட்டு 3000 பேர் இருக்கிற இடத்துல அவனை கட்டி போட்டாங்க. அப்போ தான் நினைக்கிறான், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நினைத்திரும் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் நினைத்திரும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நியாயவிலை புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28 சொல்லுது, ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும் என்று என்னை பலப்படுத்தும் என்று சொன்ன உடனே தேவனோட பலத்தை கொடுத்தாரு பாருங்க. தூணை ஒரு அசைச்சான், அப்படியே பில்டிங் முடிஞ்சு 3000 பேர் செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிற உதாரணம் கொடுத்துட்டேன். தேவனுடைய சமூகத்தில் வர்ற ஒவ்வொருவரும் வீட்டில் உட்காந்து வரும்பொழுது, நீ வேலைக்கு போறியா? 99 சங்கீதம் பாதுகாப்பின் சங்கீதம், 120 சங்கீதம் பாதுகாப்பின் சங்கீதம். இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது 99 சங்கீதம் படித்து தூங்குங்க. வேலைக்கு போகிறீங்களா, ஸ்கூல் போகிறீங்களா, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவீங்க? வேதத்தை சொல்லி கொடுக்கணும். உபாகமத்தை வாசம் 6ஆவது வாசம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணு? வேதத்தை போதி. நீ சொல்கிறோமா? இன்னைக்கு வீண் கதையை சொல்கிறோம், டிவியில் படுக்காக்கிறோம், செல்லை காமிக்கிறோம், செல்லு மொத்தமாக பிள்ளைகள் வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்குது. நம்ம நினச்சி பார்த்துருவோமா? மாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2வது பார்ப்போம்னா, அவர் ஜெப வீரன். யார்? ஆபிரகாம் ஒரு ஜெப வீரன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நுட்பமாக கவனிக்கிறவனை பார்த்து வாசிங்க. ஆதியாகமம் 20:17-18 வரும்பொழுது, அவருடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு கர்ப்பங்களை எல்லாம் பார்த்தீங்களா? ஏன் அடைக்கப்பட்டது தெரியுமா? 22 வாசிங்க. 22 வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியை சாராளே தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு இதுதான் பிரச்சனை. என் சகோதரின்னு சொல்லிட்டான். இவன் என்ன பண்ண? அவளை அழைச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்ற பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுது, தேவன் இரவிலே அபிமெலேக்கை நோக்கி சொப்பனத்தில் தோன்றி, நீ செத்தாய். அவன் செத்தாய் சொல்ற. ஆண்டவர், நீ செத்து போயிடா, நீ யாருக்கு மாத்திர நீ கூப்பிடுற நீ? அப்பதான் அவனுடைய கற்பத்தெல்லாம் அடைச்சிட ஆண்டவர். அப்போ கூட ஆபிரகாம் பாருங்க, எதிராளியாக இருந்த கூட அவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சான். 18ஆம் வசனம் வாசிங்க. 20:18. உடனே பதில் கிடைக்க பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு நம்ம செய்வோமா? கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது என்ன தெரியுமா? மத்தேயு 5:44. இப்போ சத்துருவை சிநேகிங்கள், சபிக்கிறவருடைய ஆசீர்வாதங்கள், நெந்திட்டு துன்பப்படுத்துவாங்க, ஜெபம் பண்ணுங்கள். நீ பண்ணுறோமா? பக்கத்து வீட்டில் சின்ன பிரச்சனை வச்சிங்களேன், நம்ம வரைஞ்சி கட்டி அடி போட்டு சண்டை போட்டுறதுக்கு. ஆனால் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சத்துருவை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை நிந்திக்க துன்பப்படுத்துவாங்க, ஜெபம் பண்ணுங்கள். என் வாழ்க்கை அனுபவமாக நான் சொல்ல முடியும்னா, அநேக மக்களுக்கு, ஒரு மனுஷனுக்கு 15 வருஷமாக ஜெபம் பண்ணு. யாரு? எத்தனை வருஷம்? 15 வருஷம். கோவால நல்ல ரிச்சாக இருக்கிறான், ரொம்ப வசதியாக இருக்கிறான், ஹிந்து பையன். ஆனால் எங்கள் வீட்டில் கொடுத்துருந்தான் ஒரு காலத்தில். அவனுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணே உங்களை பார்க்க வரணும்னு சொன்னான். சரி பாப்பான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய தலைவலி, தீரால் தலைவலி, நல்ல வசதியாக இருக்கான். கோவால இருந்தான். கிளம்பி வந்தாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சில ஜெபத்திற்கு உடனே கிடைக்கும், சில ஜெபத்துக்கு காலதாமதாகும். விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. இந்த அருமையான ஆபிரகாம் தன் குடும்பத்திற்கு கூட கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆதியாகமம் 17:20 வருஷம், இஸ்ரவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பெருகவும் பண்ணுவேன், 12 பிரபுகளை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் ஜெபந்தான் என்ன தெரியுமா? ஜெயம். ஜெபமே ஜீவன்.
ஜெபமே பரிசுத்தத்தையும் வெற்றியும் கொடுக்கும். ஜெபமே தேவ வல்லமையும் சத்துவத்தையும் பலத்தையும் கொண்டு வரும். நம்ம ஜெபத்தில் 4 பாகங்களாய் பிரிக்கணும். ஜெபத்தில் 4 பாகங்கள். ஒன்று வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2 ஆதியாகம் 1 வாசிக்கும் பொழுது 2 ஆதியாகம் 1 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 4 காரியம் இருக்குது. ஜெபத்தில் 4 காரியம் இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன்? விண்ணப்பம். 2வது ஜெபம். 3வது வேண்டுதல். 4வது ஸ்தோத்திரம். விண்ணப்பம் என்பது பெட்டிஷன். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்காக போகிறோம் வச்சாக்கா என்ன கொடுப்போம்? நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம். எனக்கு வேலையை கொடுத்துருக்காக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? எனக்கு வேலையை கொடுங்க, தாழ்மை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம். அண்ணாள் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது எப்படி கேட்டால் தெரியுமா? எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொண்டோ அப்படி சொல்லாவா? எப்படி சொல்லிட்டா? ஆதியாகமம் 1:10 வாசி பாருங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் கொடுத்தோம் இல்லை, கொடுத்தால் அது ரெக்வஸ்ட், வேண்டுதல். விண்ணப்பம், வேண்டுதல் இல்லையா? அப்போ அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்தை எட்டியது. அழகான ஆண் குழந்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பாப்போமானா ஜெபம். யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது விடாம ஜெபித்தாங்க. ஆதியாகமம் 32, 26, 28 வாசிக்கும் பொழுது விடாபடி என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். எப்படி ஜெபிக்கிறோமா? உனக்கு பிரச்சனையா? விடாபடி ஜெபிக்கணும், விடக்கூடாது. ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? யாக்கோபு ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வேண்டுதல் என்பது யோபு 42:10 மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் வேண்டுதல். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதா வேண்டுதல். எதிராளிக்காக ஜெபிக்கணும், பக்கத்து வீட்டுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், நடப்போகிற என்ன பண்ணும்? எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளை கொண்டு. அப்போ ஒவ்வொரு ஆளுடைய ஜெபத்தை ஆண்டவர் பண்ணுவார். பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி செலுத்துவது. உதாரணமாக சொல்லணும்னாக்கா, நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருடைய மனித வாழ்க்கை 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜ். அழுது கொண்டே பாலக பருவம், அழுது கொண்டே இருக்கிறது என்னது? சிறு குழந்தை பருவம். அது என்ன தெரியுமா? விண்ணப்பம். அழுதுட்டே பிள்ளை என்ன பண்ணுவோம்? அழுத உடனே தாய்க்கு தான் தெரியும் இல்லை, என்ன தெரியும்? ஏன் அழுது பிள்ளை, எதுக்கு அழுதுன்னு தெரியும். யாருக்கு? தாய்க்கு தெரியும் இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்னென்ன தேவை ஒன்று கொடுத்துருவோம். இட்ஸ் பெட்டிஷன், விண்ணப்பம். 2வது பாப்பமானா பெற்றோருடைய அடம் பிடித்து போராடி வாலிய பிள்ளை பெற்றோட கேட்கும், வாங்கி கொடுங்க எங்களுக்கு, விடாப்படி கேட்கும். நிச்சயம். ஏன் அப்படி சொல்லணும்? நீ மறக்கக்கூடாது வாழ்க்கையில் ஜெபத்தை. இப்படிதான் ஒரு மனுஷன் 4 ஸ்டேஜ். குழந்தை பருவம், வாலிய பருவத்தை பிள்ளைங்க கண்டுபிடிக்க, காலேஜ் படிக்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க, ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, அது கொடுங்க. விடாத பிள்ளைங்க பாஸ்ட் பையன் அப்படின்னு கேட்பாரு நினைக்கிறீங்களா? உண்மைதானே? விடாப்படி கேட்குறாங்க. இது என்னது? ஜெபம். 3வது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுப்பான் குடும்பத்துக்கு. அது என்ன தெரியுமா? வேண்டுதல். 4வது வயது முதிர்ந்தவர்களாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை குறித்து கிட்ட வச்சு, அப்பா நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் செஞ்சேன். இது என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஜெபம்னு ஒன்று இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்தா பரமண்டல இருக்கிற பிதாவேங்க இருக்குது இல்லையா? அதில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது விண்ணப்பம். 2வது பாப்போம், அன்றொன்று அப்பத்தை எனக்கு இன்று தாரும். ஜெபம். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற போல குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். வேண்டுதல். ராஜ்யமும் வல்லமையும் மகிமும் என்பது ஸ்தோத்திரம். இதை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எப்படிமா ஜெபிக்க வேண்டும்? பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 106:23 வாசிக்கும் பொழுது, நம்ம ஜனங்கள் அழிக்காதபடி மோசே திறப்பின் வாசல் என்று பரிந்து பேசினான். ஊக்கமான ஜெபத்தை பண்ணணும். அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே
என்ன பண்றாங்க? சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்க. உங்க சபைக்காக நீ ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களா? உங்க ஊழியர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களா? அதை சொல்றேன். ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்ன போது பரிந்து பேசணும். ரெண்டாவது ஊக்கமான ஜெபம். மூன்றாவது கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்கிற ஜெபமாக இருக்கணும். 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கும் பொழுது எலியாவின் நாட்களில் ஜனங்கள் 2 நிலை குண்டி நடந்தாங்க. அவளுக்கு பாகாலின் தெய்வமானா அங்கே போ, கர்த்தரே தெய்வமானா இங்கே வா. இங்கே ஆலயத்தை வர யாரு? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வருகிறோம். மன்றாட்டின் ஜெபத்தை பண்ணுறதா. உபாகம் 9:12 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழைக்காதபடி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறை என்னை என் மன்றாட்டை கேட்டார். வாசிங்க அந்த மாதமா உபாகம் 9:12 மட்டும் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ மன்றாட்டி செபிக்கிற ஜெபம் அந்த வாழ்க்கையில் மாற்றிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு பேரும் என்ன பண்ணணும்? நான் சொன்னபடி செய்யணும். எப்படி செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? சொல்லுங்க, சொல்லும்போதெல்லாம் பரிந்து பேசணும், ஊக்கமான ஜெபம் இருக்கணும், கர்த்தரே தெய்வம் மற்றொரு முன்பு நிரூபிக்கிற பிள்ளை மாறணும், மன்றாட்டின் ஜெபத்தை நீ ஏறெடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, இந்த ஜெபத்திலெல்லாம் காட்டிலும் முழங்காலின் யுத்தத்தை நீ செஞ்சால் அது பெரிய வல்லமை உள்ள அந்த ஜெபம் முழங்கால் யுத்தம் தான். நான் நீங்கள் அதிகாலையில் நின்று கூட என் முழங்காலில் நின்று தான் தேவ சமூகத்தில் நின்று என் கரங்களை போய் 10 நிமிஷம் கரத்தை தூக்கி பாருங்க, அப்படியே வலிக்கும். வலிக்காதோ? கரங்கள் 2 கரங்களை வைத்து பாருங்க. நான் விடமாட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவருக்கு மைமையான கதை செய்யணும்னா நம்மை தாழ்த்தி ஆகணும். இல்லை முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, இந்த ஆலயத்தில் நீ வருவதில்லை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், வல்லமை உள்ள பிள்ளையார் மாற வேண்டும், அபிஷேகத்தில் நிறைந்து மற்றவங்களுக்கு ஒன்று வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வல்லமலை வார்த்தை கடந்து போக வேண்டும் என்றால் முழங்கால் யுத்தம், முழங்கால் யுத்தம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே வாசிப்போமானால் 9:40 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. அங்கே பவுல் என்ன பண்றான்? முழங்கால் படியிட்டு யார் செத்து போயிட்டா? 9:40 வாசிங்க. உடனே எழுந்துச்சா, உடனே உயிரோடு எழுந்து வந்தா. அப்ப அந்த முழங்காலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. இதை பற்றி பேசின ரொம்ப நேரம் ஆயிரும். ஆகவே தேவ சமூகத்தில் உன் தேவன் சொன்னேன், உன்னுடைய பெருமை பெருமைப்படுத்தணும்னாக்கா முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. 2வது சொன்னேன், ஜெபிக்கணும். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபவாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட ஜெபவாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே, என் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. என் கோட்டை என் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையே கேட்டிட காத்திருப்பே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையே
காத்திருப்பேன். வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரே, உம்மை நான் நாடி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த பெருமை உன்னை பெருமைப்படுத்தினா முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அனுதினமும் வேதத்தை தியானிக்கணும். இன்னையிலிருந்து வாழ்க்கையை பாருங்கள், வர நாட்களில் நீ எழும்பி பிரகாசிப்பீங்க, பிரகாசித்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவீங்க. அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தா ஆதியாகமம் 20 அதிகாரம் 7 வாசிக்கும்போது அவன் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். ஒரு சபையில் தீர்க்கதரிசி தேவைப்படுகிறான். வாசிங்க, அந்த மனுஷனுடைய மனைவி அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடிது மாத்திரமில்லை, அவர் ஜெபவரனாய் காணப்பட்டான். அது மாத்திரமில்லை, அவன் யாரவன் தீர்க்கதரிசி. கிறிஸ்துக்கு அன்பர்களே, தீர்க்கதரிசனம் என்பது என்ன என்பது கேள்வி வரும் ஒவ்வொருக்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு விருத்த செய்யணும் இல்லையா, பக்தி விருத்தியை ஒன்று பண்ணுறதா என்னது தீர்க்கதரிசனம். 1. 2வது வாசிப்போமானால் அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:3 வாசிக்கும் பொழுது ஆறுதலும் உண்டாதக்க பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ மனுஷனுக்கு பக்தியும் பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். தீர்க்கதரிசனம் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு நமக்கு கொடுக்க ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்ட 9 வரங்களில் தீர்க்கதரிசனம் வரும் வரம் இருக்குது. நீங்கள் தேவ சமூகத்தில் தீர்க்கதரிசனத்தை அற்பமாக சில பேர் பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிற உண்டு, மனுஷ ரீதியாக மனுஷ எண்ணத்தில் சொல்கிற உண்டு. அநேக மக்களை பார்த்து வச்சிங்களேன், அங்கே போனால் நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம அங்கே போனால் எதாவது சொல்லுவாங்க, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னு சொல்லி நம்பி போய் அநேக மக்கள் பின்னோக்கி போகிறேன்னு பார்க்குறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு கிருபையை கொடுத்துக்கிறார். நீ முட்டி போட்டு தேவ சபை ஜெபிக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அவர் வல்லமுள்ள தேவனுக்கு காணப்படும். ஹல்லேலூயா. நீ அங்கங்கே ஓட தேவையே இல்லை. முட்டி போட்டு ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவரே மாற்றக்கூடியவர். 2 பேர் 1:21 வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசனமான ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தன்படி உண்டாகவில்லை, அது யாரால் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கப்பட்டது. வாசிங்க 2 பேர் 1:21. 2 பேதுரு 1:21பா. 2 பேதுரு 1:21. ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. ஒரு சபைக்கு தீர்க்கதரிசனம் ஏன் தேவை தெரியுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:24-25 வாசிக்கும் போது எல்லா தீர்க்கதரிசனம் சொல்கையில் அவிசுவாசிய ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவனும் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாரிலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அவிசுவாசி ஒருத்தர் உள்ள வர வச்சிங்களேன், நீங்கள் சொல்கிற தீர்க்கதரிசனம் உண்மை இருந்தால் அவன் உள்ளமே உடைஞ்சு போயிடும். மெய்யாவே தேவன் இருக்கிறான்னு சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமைக்கு இந்த சபை வளரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தார். அவன் என்ன நினச்சிட்டான், இவர் இந்தியன் தானே, இவர் என்ன தான் பேச போகிறான்னு நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த சபையில் ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தார். வந்தார், நின்னார், கண்ணை மூடினார். ஆண்டவரே, அவர் மனசில் நினைக்கிற, ஆண்டவரே நீ மெய்யான தெய்வத்தை உணர முடியாய் ஒரு அற்புதத்தை பண்ணுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அப்படி செபிக்க ஆரம்பித்த தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். முன்னால் இருக்கிற அத்தனை பெயர்களை சொல்லி நீ இன்னைக்கு காலை என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன பாவம் செஞ்ச ஒவ்வொருவரும் சொன்ன உடனே அவன் தலையில் கை வச்சு அடித்து ஆள ஆரம்பிச்சிட்டான். அவர் யாருன்னே தெரியாது. உடனே 5 நிமிஷம் கொடுத்த ஆள் ஓடி வந்து, ஐயா மன்னிச்சிங்க, டேக் ½ an hour. ஆண்டு தேவஜனமே, தீர்க்கதரிசன சபை வளர்ச்சிக்கு அவிசுவாசிகள் வரும் பொழுது
வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் என்ன பண்ணும்? தீர்க்கதரிசன சபையாய் மாற வேண்டும். மதிகட்ட தீர்க்கதரிசனத்துக்கு ஐயோன்னு சொல்லி எசேக்கியேலின் புஸ்தகம் 13:2 வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, தங்கள் இதயத்தில் இருக்கிறதையே அப்படியே சொல்கிறவனே. அவர் சொல்கிறாரு, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 13:3 சொல்லுது, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லு. அநேக இடங்களில் போய் தீர்க்கதரிசனம் சொல்கிற அநேக ஊழியக்காரனை பார்க்குறேன், அநேக ஊழியர்கள் பார்க்குறேன். நீங்கள் அவங்கள ஓடி தேவையில்லை. வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தை பிடிச்சிக்கங்க, அவர் உங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். சபையில் வாங்க, ஒன்று கூடி ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை குறித்து தீர்க்கதரிசனம் குடும்பத்தை மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தை குறித்து சாட்சி சொன்னார், தீர்க்கதரிசனம் சொன்னார். வாசிங்க, ஆதியாகமம் 15:13-15 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியா தன்னுடைய அந்நிய தேசத்திலே அவரால் அவர் 400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படிதான் கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். ஆனா பின்பு நீ என்ன பண்ணுவ? செத்து போயிடுவப்பா. நீ எப்படி சாபன்னு சொல்லி யார் சொன்னா? தேவன் தீர்க்கதரிசனமாய் நமக்கு உரைத்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. நம்மை குறித்து கூட, ஒவ்வொருவரையும் குறித்து கூட ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிற தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாங்கிற மனுஷன் பாருங்க என்ன அழகாக சொல்றான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:24 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா ஜனங்கள் நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவர் மாத்திரம்தான், பாகாலின் தீர்க்கதரிசி 400 பேர். ஒருத்தர் இருந்து என்ன பண்ணுறான்? 2 காலையில் கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? அவனை கொண்டு வந்து அவளை வெட்டி என்ன பண்ணுறாங்க? துண்டுதாய் ஆக்கி அதை சந்துதாய் துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேலே வைக்க கடவர்கள். நான் மற்றவர்களை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தரின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருள்கிற தெய்வமே தெய்வம். அந்த ஜனங்கள் இது நல்ல வார்த்தை என்றார்கள். நடந்தது என்ன? இவங்க உடம்பெல்லாம் குத்துறாங்க, கத்தியால் வெட்டுறாங்க, சத்தம் போட்டு கும்பிட்றாங்க. இவங்க கிண்டல் பண்ணுவான். என்ன கிண்டல் பண்ணுவான்? நல்லா குத்துங்க, நல்லா கத்துங்க, ரத்தம் மட்டும் குத்துறான். காணவே காணும். இந்த தேசத்தில், இந்தியா தேசத்தில் ஆண் சீஷன் மொத்தம் வந்தான். யாருமா வந்தாங்க? சத்தமாக சொல்லுப்பா. தோமா. அந்த தோமா எங்கே தெரியுமா? முதல்ல அது கேரளாவுக்கு போனார். கேரளாவுக்கு போனோன்னு என்னாச்சு? புதுசாக அவர் சொல்கிறத பார்த்து அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க? என்னடா இந்த ஆள் புதுசாக ஒரு தெய்வத்தை சொல்கிறாரு. அப்போது அது உண்மையான தெய்வமாக கண்டுபிடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட் தெரியுமா? கடலில் போயிட்டு நின்றுட்டு கடற்கரை ஒரு நின்றுட்டு சொல்கிறாரு. அதை அவங்க யார்? நம்பூதிரிகள்னா பிராமின்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்கிறாரு, நீ கடல் தண்ணி அள்ளி அதை தூக்கி போடணும், எந்த தெய்வம் நிப்பாட்டுறதோ அது தெய்வம்னு சொல்லி ஒரு போட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்க? மந்திரங்கள்லாம் பண்ணிக்கின்னு தண்ணி தூக்கி போட்டாங்க. தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. தோமா என்ன பண்ணார்? அப்படி எடுத்தார், அப்படி தூக்கி போட்டா ஒரு ப்ரேயர் பண்ணி தூக்கி போட்டா அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தான் கேரளாவில் பிராமின் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பூதிரிகள் சொல்லுவாங்க ஜனங்கள்லாம் ஏசாவின் பிள்ளையாக மாற்றப்பட காரணம் தோமா தான். அதே தோமா அப்படியே கன்னியாகுமரியை வந்து நேரம் இப்படி வந்து நடந்து வந்து இந்த சென்னை பட்டணத்தில் வந்து முழங்காப்பட்டி ஜெபிக்கும் பொழுது பின்னால் வந்து ஒரு ஐயர் என்ன பண்ணான்? ஈட்டியால் குத்தி சாப்பிடுச்சார், ரத்த சாட்சியாக மறைச்சார். தோமா இந்த தேசத்தை அசைச்சார். ஹல்லேலூயா. என்னை கொண்ட தேவன் தேசத்தை அசைக்க வேண்டும். ஏன்னா எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வேண்டிடும் பக்தரின்
ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தின வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜானம் பாடி சென்ற தேவ மனிதர் பலிபீடம் செப்பேனிட்டு பலியுமினார். தேவஜானம் பாடி சென்ற தேவ மனிதர் பலிபீடம் செப்பேனிட்டு பலியுமினார். கேட்டருளோம் கேட்டருளோம் என்றே கதறலை தேவ மனிதர் கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறலை தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்த வல்ல தேவன் அக்கினியாய் பார்த்து நல்ல தேவன். வானங்களை திறந்த வல்ல தேவன் அக்கினியாய் பார்த்து தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்த தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் நம்ம எத்தனை சொல்லிக்கிறேன்? ஒரு 3, இன்னும் 1 சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க போகலாம். வாலி பிள்ளைகள்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். 2வது என்னை பெருமைப்படுத்தணும்னாக்கா ஒப்பு கொடுத்துரு. அவளை வார்த்தை நான் அனுதினம் தியானிப்பேன், அவளை காத்திருப்பேன். வார்த்தை ரகசியம் அறிந்து கூட தேவாவின் உனக்கு உதவி செய்வார். 2வது என்ன சொன்னேன்? ஜெபம். என்னது? ஜெபம். ஜெபத்தை குறித்து அநேக காரியம் உண்டு. 3வது என்ன சொன்னேன்? ஒரு ஜெப ஆபரகம் ஒரு தீர்க்கதரிசி மறக்கக்கூடாது. யாரு? நீ ஒரு தீர்க்க சேர்ந்த ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். நீங்க ஆலயத்தில் வர்ற நீங்க நினைச்சு பாருங்க, 10ல் ஒரு பாகம் கொடுக்கணுமா? ஆண்டவர் கொடுத்து பாரு, பன்மடங்கு கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. வறுமையிலிருந்து கொடுத்து பாரு, அதான் ஆசீர்வாதம். செழிப்பிலிருந்து கூட காட்டிலும் வறுமையிலிருந்து. 2 பேர் கோயிலுக்கு போறாங்க ஆலயத்துக்கு இல்லையா? ஒருத்தர் 2 பேர் காணிக்கை போடுறாங்க. செழிப்பிலிருந்து கொடுத்தவங்களை பார்க்குறாரு ஆண்டவர், வறுமையிலிருந்து கொடுக்குற ஆண்டவர் பார்க்குறாரு. யாரு ஜெபத்தை கேட்டாரு? காணிக்கைய யார் கேட்டாருப்பா? சொல்லுங்களேன். ஏழ்மையா வறுமையிலிருந்து கொடுத்தா பார்த்தீங்களா? அதுதான் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்தில் பெரிய ஆலயம், அந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்க? பெரிய காணிக்கைப்பட்டி இருந்துச்சு, பெரிய காணிக்கைப்பட்டி இங்கிலாண்டில். ஆனால் ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாரு? ஒரு சூட்கேஸ் நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வராது. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த சர்ச்சி மூப்பர் என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை வெளியே காத்துருப்பாங்க. யாருக்காக? அந்த மனுஷனுக்காக காத்திருப்பாங்க. ஏன்? அவர் என்ன எடுத்துட்டு வராரு? தொட்டி நிறைய காசு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்பு என்ன பண்ணுவார்? அந்த காணிக்கைப்பட்டி கொட்டுவார். அவ்வளோ பெரிய காணிக்கைப்பட்டி அந்த ஊரில் இருந்து எப்படி நடந்துட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4வது மாசம் ஆளை காணும். இவங்க பார்க்குறாங்க, என்னடா அந்த ஆளை காணுமே, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரல. அங்க அடுத்த மாசம் பார்த்தா வராரு, வெறுங்கையாய் வராரு, கையில ஒன்றும் இல்லை. இந்த மூப்பர்லாம் என்னன்னா கையில ஒண்ணுமே டக்குன்னு உட்காந்துட்டாங்க. உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. நேரம் அந்த ஆள் வந்தாரு. அவர் நினைக்கிறாரு, என்னடா காசு கொடுக்கும் பொழுது எவ்வளவு பேர் என்ன மரியாதையோடு வர வச்சாங்க, நீ ஒண்ணுமே கையில இல்லை, எல்லாரையும் என்னை வெறுத்துட்டாங்களே சொல்லிட்டு நேரம் வர. ஏன் அப்படி சொன்னாக்கா, பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி போச்சு. பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி போச்சு, காசு இல்லை, வெறுமையில் வராது. எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறார். வந்து 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 எல்லாரும் பார்க்குறேன், என்ன சூட்கேஸை கையில் காணுமே. நேரம் வந்தார்.
இந்த காணிக்கை பெட்டி அப்படி பார்க்குறாரு, அப்படி சுற்றி பார்க்குறாரு. அவர் நினைக்கிற, ஆண்டவரே பிரியமில்லாமல் வாழ்ந்தேன், பெருமையாக வாழ்ந்தேன், மேட்டிமையாக வாழ்ந்தேன், எல்லாரும் பார்க்க முடியாது காணிக்கை போட்டேன், இன்னைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கப்பா சொல்லிட்டு அந்த காணிக்கை பெட்டிக்கு மேலே ஏறி நின்றுட்டார். காணிக்கை பெட்டிக்கு மேலே ஏறி நின்றுட்டார். என்ன சொல்லுங்க, என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னையே நம்ம காணிக்கை கொடுக்குறேன், யாரும் கடை தொட்டு சாப்பிடுவோமா? என்னையே காணிக்க, இதுதான் நீ காணிக்கை கொடுக்குறது. தசம் பாக கொடுக்கும் பொழுது இருக்க ஆசீர்வாதம் ரெட்டிப்ப நன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆதியாகமம் 17:18 வாசிக்கும் பொழுது, அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசிரியராக இருந்த சாலமோன் ராஜாவிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் திராட்சரசம் கொண்டு வந்து அவனே ஆபிரகாம் எல்லாவற்றையும் 20 சொல்லுது, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசகம் பாகம் கொடுத்தான். நீ ஆலயத்தில் தசகம் கொடுக்க மனசு என்ன தெரியுமா வராது. 10 ரூபா 100 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுக்கணுமா? பிசா சொல்லுவான் கொடுக்காத. ஆனால் நீ கொடுத்தா ரெட்டி நன்மை ஆசீர்வாதம். ஊழியத்திற்கு என்று கொடுக்கும் பொழுது ஆண்டவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தசமம் கொடுப்பது மல்லிகாவின் புஸ்தகம் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? மல்லிகாவில் வாசிங்க. மல்லிகாவின் புஸ்தகம் 3:10 வாசிக்கும் பொழுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிரும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலத்திலிருந்து இடங்கொள்ளாதபடி என்ன பண்ணுவோம், வீட்டை ஆசீர்வதிப்பேன். தசம பாகம் என்பது ஆலயத்துக்கு ஆண்டவர் கொடுக்குது. சம்பாதிக்கிற 10%ல் 1% கொடுத்து பாரு. என் வாழ்க்கையில் நான் கம்பெனி செய்த வேலை செய்த நாட்களில் எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பையங்க. அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சிக் ஆவாங்க. சின்ன வயசில் சிக்குனாங்க. எப்படின்னா திடீர்னு எனக்கு திருவொற்றியில் எந்த கடையில் போனாலும் கடன் கொடுப்பாங்க. எந்த கடையில் மெடிக்கல் ஸ்டோர் போனாலும் கடன், சார் வாங்கிட்டு போங்க சார் சொல்லுவாங்க. பார்த்தா மாதம் இந்த மருந்துக்கே அவ்வளோ சொல்லாயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் சிந்தனை பண்ணுறது, ஏன் இப்படி வந்துச்சு நமக்குன்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணும் பொழுது, நம்ம ஆண்டவருக்கு ஒழுங்காக தசமாக கொடுக்கல. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவேன், சம்பளத்தை வாங்கிட்டு நேரே மனைவி கையில் கொடுப்பேன். அவங்க ஜோம் பண்ணிவிட்டு 10 ஒரு பாகம் எடுத்து வச்ச பிறகு தான் மீது செலவு பண்ண ஆரம்பித்தேன். அன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தசகம் பாகம் ஆண்டவர் கொடுக்கும் மாத்திரம் இல்லை, ஆலயத்தை நீ கொடுத்தா அவங்க வீடு நிறைந்து காணப்படும். அல்லேலூயா. நீங்கள் மனம் திறந்து கொடுக்கணும். வேதம் சொல்லுது, இஸ்லாமிய கட்டாயம் இல்லை, மன உற்சாகமாய் கொடுத்த தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கடைசி ஒன்று சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது, பெரிய சோதனை. எப்படி சோதனை? சொந்த பிள்ளை ஆண்டவர் சொல்ல, நீ ஏன்டா எடுத்துட்டு வாடா, எதுக்கு? பலி செலுத்துவதற்கு. 75 வயசில் குழந்தை கொடுத்தவர், தரிசனம் கொடுத்தவர். 100 வயசு 25 ஆண்டுகள் கழித்து அவருக்கு என்ன பண்ணாங்க, குழந்தை கொடுத்தார். 25 இயர்ஸ். சாதாரண நம்ம நினைச்சிருப்போம், அவங்க மனைவி சொல்ற, கிண்டல் பண்றா, கேள்வி பண்றா, எல்லாவற்றையும் இழந்துட்டோம், எல்லாவற்றையும் என் உடம்புல சத்தம் இல்லை, எனக்கு எப்படி நான் வயசாகி விட்டது, எனக்கு எப்படி குழந்தை கேட்குறா. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஏன்னா அவர் சொன்னார், அப்புறமே ஏதோ பார் வானத்து நட்சத்திரங்களையும் என்ன பண்ணுறாரு, சந்ததியை பெருக பொண்ணுன்னு சொன்னார். அதை விசுவாசித்தான். தேவன் பெரிய காலம் ஆபிரகாமே பெரிய காலம் செஞ்சார். என்ன செஞ்சார்? அவர் சந்ததியை கொடுத்தார். அந்த சந்ததியை 25 இயர்ஸ் கழிச்சு பெற்ற குழந்தையே ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-2 வாசி பொழுது, இந்த வாசிங்கப்பா, இந்த காரியம் நடந்த பிறகு அவர் இதோ 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் பண்ணிட்டான். போட்ட உடனே என்ன பண்ண, விசுவாசம். அவன் ஒரு வாதம் சொல்கிறான், அந்த சர்வன்கிட்ட வேலைக்காரன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் போயிட்டு திரும்ப வருவோம். 22:5 சொல்லுது, வருவேன்னு சொல்லல. போயிட்டு வருவோம் பன்மை, வருவேன்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் அண்ணா வர்த்திக்கு பண்ணார். நேராக இப்போ என்ன பண்ணான், பிள்ளைய படுக்க வச்சான். கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது, நிறுத்து சொல்லும் பொழுது, ஒரு ஆடு கத்துச்சு. பேன் கத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆட்டை நீ பலியிடுன்னு சொல்லி, அந்த சந்ததி தான் ஈசாக்கின் சந்தை இந்த உலகம் மூலமாக பாருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 22:12 சொல்லுது, அப்பொழுது தேவதூதன் ஆபிரகாமை பார்த்து, பிள்ளையாண்டின் மேல் உன் கையை
ஒன்று அவனுக்கு செய்யாதே. ஆமென், ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் பொழுது அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அனர்ந்து பார், என்னால் உன்னாலே கூடுமானால் அவைகளை ஆபிரகாம் இந்த சோதனையை வெற்றி பெற்றபடினால தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22 அதிகாரம் 16-18 வாசிக்கும் பொழுது நீ புத்திரன் என்றும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? தேவனுடைய சமூகத்தில் ஒரு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் எப்படி கொடுக்குறாரு? அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நீங்களும் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தணும்னாக்கா நான் சொன்னதுபடி என்ன பண்ணுறீங்க? முதலாவது தேவ வார்த்தைக்கு, 2வது, 3வது, 4வது நீ கொடுக்குறோமா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் கையை இழுத்துக்கிறோம். ஆனால் உலகத்து காரியங்கள் இப்படி போடுவோம். ஆனால் ஆலயத்தை கொடுத்து பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தெரியுமா? ஆவியானுடைய அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் உனக்கு இருக்குமானா எல்லா குறையும் நிறைவாக்குவார். ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரோட வழிகாட்டுகிறவர். அது மாத்திரமில்லை, உண்மையான அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தா ஏசாயா 61:1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ பெற்ற அபிஷேகம் யாருக்கு தெரியுமா தேவைப்படுது? பெற்ற அபிஷேகம் கட்டுண்ட மக்களை விடுவிக்கிற கருவியாக ஆண்டவனை வல்ல கருவியாய் மாற்றக்கூடியவன். ஏசாயா 61:1-2 வசனம். அப்போஸ்தலர் 10:30 சொல்லுங்க, இயேசுவே தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவரோடு இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர் சுற்றி திரிந்தார். அந்த அபிஷேகம் வல்லமை உனக்குள் இருக்குமானால் நீ என்ன பண்ணுவனே? சும்மா இருக்க மாட்டேன். ஒருவேளை நீ பிரச்சனை மத்தியில் மாட்டிட்டு இருக்கும் பொழுது எப்படி அதை மீளுவேன்னு நினச்சேனாக்கா, எக்ஸாம் எழுதும் பொழுதோ இல்லைனாக்கா பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதோ உனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னால் ஆவியானவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். யாத்திராகமம் 31 அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது நுட்பமான வேலை செய்வதற்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஜெபத்தை தூண்டுறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு நேரம் பேசினமே இவெல்லாவற்றையும் செய்வதற்கு யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள என்ன ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒரு வேளை நீ கேட்கலாம், அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? 2 குழந்தையர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவியம் கொண்டும் விடுதலை உண்டு. அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீ எப்படி தேவ வார்த்தையை பேசுவது, தியானிப்பதற்கு தூண்டுதல் கொடுப்பார். ஜெபத்தை தூண்டுவர். தானியேல் 6:3 வாசிக்கும்போது அவனுக்குள் விசேஷத்தை ஆவி இருந்தபடினால அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த ஆவியானவர் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்ட உனக்கு நீ கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஆவியான துணையோடு தான் என்ன பண்ண வேதத்தை வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும், தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லை, காணிக்கை குடிப்பதற்கு ஆவியானவனை தூண்டுவார். குடு, ஊழியக்காரர் வந்து ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஆவியானவர். அங்கே நாள் கடைசி காலத்தில் வந்திருக்க உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் வரும் பொழுது ஆவியான நிறைவனுக்குள் இருக்கும் பொழுது பெரிய காரியம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியான ஒரு சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னை ஒரு கண்ணோக்கி பாருன்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்? செபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
சேர்ந்து க்ளோரி வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 சுராஜனுக்கு. எல்லா கைகளை தட்டி பாடுங்க. சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதோ. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதோ. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. Glory to Jesus. Glory to Jesus. ஆவியானவரே அந்த ஒவ்வொரு மேலும் வல்லமையை ஊற்றி ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், நான் மேலுப்படுத்துவேன் என்று சொன்னீர். இப்போ எந்தெந்த காரியம் மேலுப்படுத்துகிறோம் ஒரு வார்த்தையை தியானிக்க, வார்த்தையை எல்லா காரியம் ஆட்டுகிறேன் ஒரு வார்த்தையை இந்த பிள்ளைகளை ஊற்றுவீராக. அப்போ தியானிக்க கிருபை தருவீராக. ஜெபத்திலே உறுதியாக இருக்கட்டும். அப்பா வேதத்தில் ரோமர் 12:12 சொல்லுது, ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்று. அப்பா ஜெபத்தை விழித்து ஜெபங்கள், இடைவிடாமல் ஜெபங்கள். அப்பா கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள் நிறைந்து ஜெபங்கள் என்ற வாக்கு இந்த மக்கள் மத்தியிலே நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒரு புதிய உடன்படிக்கை கடந்து செல்ல நீ வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த ஆலயத்தில் மக்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். அநேக மக்களுக்கு ஆசிரியர் பிள்ளையை மாற்றுவதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாதிரி நீ கட்டமைப்பதற்காக தோற்றுரும். ஏனோ தானோ என்று வராதபடி வைராக்கியத்தோடு வாழ முடியாத ஒரு கிருபை உடைப்பீராக உடைப்பீராக. அக்கிலே போட வந்தேன், பற்றி எரிகிறது பற்றி எரிகிறது. ஓ glory to Jesus. மகிமை 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 உட்படுத்துகிறேன். கிருபை 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 கிருபையாய் அப்பா வருங்காலிலே இந்த ஆலயத்துக்கு தீ அப்பா தசம பாகத்தை கொடுப்பதற்கு மனந்திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வாதை கட்டளிடுவீராக. தேவனுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்படுதலப்பா. அப்பா என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் என்று பாடினோம் அல்லவா? இந்த பிள்ளையுடைய வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிற வல்லமையுள்ள வார்த்தைகள் செல்வதாக செல்வதாக. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் மாற்றோ 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 ஆண்டு எழுப்பி பிரகாசிக்கட்டும். அநேக மக்களுக்கு விடைபெறும் பிள்ளைகளாய் மாற்ற மாற்றுவீராக. சுவிசேஷ பணியை சுவிசேஷ பாரம் எங்களுக்குள் வரட்டும் வரட்டும் வரட்டும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கிருபையாயிரங்கும் கிருபையாயிரங்கும். ஆண்டிலே உடைய மகிமையான பிரசனத்தில் பிள்ளை கடந்து செல்லட்டும். அப்பா மேன்மைப்படுத்தும், இந்த ஆலயத்தை மேன்மைப்படுத்தும், ஊழியக்காரரை மேன்மைப்படுத்தும், இருக்கிற ஒவ்வொரு மேன்மைப்படுத்தும். மாற்ற போது காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாட்களிலே
அநேகளுக்கு சாட்சியை வைத்த நன்றி. ஆமென். பாதுகாத்து வழி நடத்தும் சாட்சியை நிறுத்தும், சாட்சியை நிறுத்தும். நீ மைப்படுவீராக, மைப்படுவீராக. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு நம்மளை பெருமைப்படுத்துகிறதுல வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் உன் பேரை பெருமைப்படுத்தினா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆவியானவர் அதை குறித்து நம்மளோடு தெளிவாக பேசினார். ஒருவேளை இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் அதை அடையவும் இல்லை, நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லைன்னா, இந்த ஜனவரி மாதம் இந்த கடைசி வாரத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. கட்டாயம் கர்த்தர் உன் பேர் என்ன செய்வார்? பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்துவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறேன். ஊழியக்காரர் சொன்னதெல்லாம் ஒரே காரியம், அந்த வசனத்தின் மேல் வாஞ்சையாயிரு. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கனாலே மற்ற காரியெல்லாம் தானாக வந்துடும். நீ கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஒரு ப்ராஃபிஸ் மேனாக மாறாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் உனக்குள்ளே நிறைய ரகசியங்களை பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தருக்கு கொடுன்னு உன்னை யாருமே தூண்ட தேவையில்லை, நீயே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மூணுமே நடக்கிறதுக்கு ஒரு விஷயம், அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிரு. உங்களுக்கெல்லாம் படிக்க தெரியும், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. பர்டிகுலராக சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற திருமணமான பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்கள்லாம், கணவன் வேலைக்கு போயிட்டாரா, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுச்சா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிவி முன்னாடியோ ஃபோன் எடுத்துக்கிட்டோ மற்ற தேவையில்லாத காரியங்களை பேசாமல் பைபிளை வாசிங்க, ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்களே உட்காந்து ஆவியானவரோடு இடைப்பட ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் உடைத்து எறிவார். ஆவியானவர் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். வியாதியின் கட்டுகளை அப்புறப்படுத்துவார். மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் வராது. கர்த்தர் கிரியைகளை அகற்றி போட்டுடுவார். அவர் வசனத்தில், அவர் வார்த்தையில் அவரோடு கூட நெருங்கி ஆரம்பிங்க. பிரதர்ஸுக்கும் சொல்கிறேன், போகும்போது வரும்போதெல்லாம் துதிங்க. தேவையில்லாத சிந்தனை, வீட்டில் ஒரு வேலை பிரச்சனை, இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு வாகனத்தில் போகாதீங்க, வராதிங்க. இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போங்க. என்ன ஒரு வசனத்தை படித்தாலும், ஒரு அதிகாரத்தை படித்தாலும் அதில் கர்த்தர் உன் கூட பேசுனதை உணர்ந்துக்கிட்டே போ. கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்கும். உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன்னை யார் புறக்கணிச்சாங்க, உன்னை யார் தள்ளினாங்க, நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்க, அந்த இடத்துல உன் குடும்பத்தின் மத்தியில், உன்னுடைய வாழ்கிற மத்தியில், வேலை செய்கிற மத்தியில், படிக்கிற இடத்துல மத்தியில், கர்த்தர் சபையில், ஊழியத்தில் உன் பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். உன் பேரை தேவன் கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகளுக்காக அம்மா தயவு செஞ்சு எல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, என் பேரை பெருமைப்படுத்துங்கப்பா, அப்பா என் பேரை இன்னும் பெருமைப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துங்க. ஆபிரகாமை பெருமைப்படுத்துனீங்களே, ஜாதிக்கு தகப்பனாய் மாற்றினீங்களே, தேசத்துக்கு தகப்பனாய் மாற்றினீங்களே, எங்களுக்கு முன்பிதாக்கள் என்று எழுதப்பட்ட வைத்திருக்கிறீங்களே, எங்களையும் பெருமைப்படுத்துங்க. என் தலையை உயர்த்துவேன்னு தானே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. இப்படியே செய்யுங்க. இந்த வார்த்தை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே உட்காரலாம், எல்லாம் உட்காருங்க. காணிக்க நேரம், காணிக்க எடுக்கப்படும். அறிவிப்பு இன்னைக்கு ஒரு நாளைக்கு விமலாமாவே சொல்லுவாங்க. அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ